ஆனா எனக்கு என்னன்னா, சதீஷ் சாரோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போதும், அவர் வந்து பேசுறத கேட்கும்போதும், இன்டர்வியூஸ்ல அவர நேர்ல பார்க்கும்போதும், ஒரு ஃபன் மோடுலயே இருக்காரு. ஒரு பிளாஸ்ட் மோட்லயே இருக்காரு. ஆக்சுவலி அவரோட வொர்க் பண்றது எப்படி இருந்தது? ஐயய்யோ! கஷ்டங்க. ஏதாச்சும் சிரிப்பு காட்டிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து அன்னைக்கு நீங்க இன்டர்வியூல என்ன பார்த்தீங்களோ, அதுதான் நெஜத்திலயும். என்ன தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாரிலாம். நெஜத்திலயும் அதுதான். ஓகே. அது வந்து தலைவன் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரம் தி ஹார்ட்ல இருந்து ரொம்ப இன்னசென்ட். அது மட்டும் எனக்கு இன்னசென்ட் எப்படின்னு சொல்லணுமான்னு தெரியல. பட் வந்து ரொம்ப ஒரு பியூரான ஹார்ட் இருக்கிற ஒரு ஆளு தான் அவரு. ஆமா. அது விடுமச்சி இதெல்லாம் பார்த்துக்கலாம். அது அப்படிதான் அந்த மோட்லயே இருப்பாரு தலைவர். ஆனா அவரு எனக்கு படத்துல வந்து ஏன் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்றதுக்கும் அவர் ஒரு காரணம் தான். ஆமா. அவர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கு அந்த படத்துல. எனக்கு ஃபர்ஸ்ட் அது ஸ்ட்ரைக் ஆகல. எனக்கு இவரு கூட பழகுனதும் கிடையாது, எதுவும் இல்ல. எனக்கு படம் முடிய முடிய அந்த ப்ரிவ்யூ அதெல்லாம் போடுவாங்கல்ல, அப்பதான் தலைவன் எப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி பார்த்துட்டு நான் படத்தை பார்க்கும்போது எல்லா கேரக்டரும் இவர மாதிரியே பேசிட்டு இருக்குன்றது எனக்கு அப்பதான் புரியுது.